இவர் வந்து என்னத்தை சாதிச்சிட்டாரு, என்னத்தை பண்ணி என்ன மாற்றங்கள் கொண்டு வந்து சொல்கிறாங்க. கடந்த 50 வருஷம் அரசியலை வந்து புரட்டி போட்டுடுச்சு. ஒரு ஓட்டுக்கு ஒத்த காசு கொடுக்காம ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்து அதை ஜெயிச்சு பண்ணதே வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு பதிலே எல்லாத்துக்கும் போதும். ஸோ மிச்ச அரசியல் மாற்றங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க. ஸ்டாலினே சிஎம்ஏ அவர் வந்துட்டு அவர் அந்த ட்ரெஸ் கோடு தான் போட்டு வந்தார். எங்களுக்கு இப்போ என்ன டவுட்னா, ஒருவேளை அவரே வந்துட்டு டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. நான் வந்து பெரிய தலை ஃபேனு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே வரும்ன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஆனால் மார்னிங் இந்த நியூஸை பார்க்க வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து விமன்ஸ்க்கு சேஃப்டி வந்துடும், எந்த கரப்ஷனும் இருக்காது, ட்ரக் அப்யூஸ்லாம் எதை குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதை இதுக்கப்புறம் போக போக தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம் எப்படி பண்ணுறாருன்ட்டு. ரங்கராஜ் அவர் சொல்லியிருந்தாரு, 10 தொகுதி ஜெயிச்சாவே நான் வந்து அரசியலை பேசுறதை விட்டுருவேன்னு. இப்போ எப்படி வந்து பேசுவார், எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாருன்னே தெரில. இன்னும் அவர் வந்து அரசியலை பற்றி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு இது நமக்கு தெரியாது. யாருமே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒன்றும் யாருமே வரல இல்லையா, போக போக தானே கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் அவருக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பேஸஸாக இருந்து அவருக்கு ஒரு அனுபவம் வந்து அவர் கண்டிப்பாக பண்ணுவாருன்ற ஒரு ஹோப் இருக்குது. எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ எல்லா வீட்லேயும் ஒரு திருவிழா மாதிரி அப்படி தான் நடந்துச்சு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ ரிசல்ட் அதுக்கு மேலே ஒரு ஏதோ ஊரே கொண்டாடுற ஏதோ அவங்கவுங்க வீட்டில் யாரோ அவங்க பையன் வெற்றி பெற்ற மாதிரியோ அண்ணா வெற்றி பெற்ற மாதிரியோ அந்த மாதிரி தான் நாங்களாம் நினச்சி கொண்டாடிட்டு இருக்கோம். இல்லை, இது யாராலையுமே வந்து கணிக்க முடியாத தேர்தல். ஏன்னா இதுக்கு வந்துன்னா இதோட முக்கியமான காரணம் என்னன்னா, ஜாதி வாரியாக தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு ஓட்டு எதுவுமே எடுக்கலை. ஸோ இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எஸ்சி எஸ்டியோடைய அந்த பின்தங்கிய வகுப்பு மனிதர்களுடைய ஓட்டு வந்து அவங்களுடைய குரல்களும் கேட்காம இருந்துச்சு. ஸோ அது பெருவாரியாக இருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும், மிச்ச கட்சியுடைய நபர்கள், சமூகத்தை சார்ந்த கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இந்த திராவிட இயக்கங்களுக்கு வந்து கடைசி வரைக்குமே வந்து அவங்களுடைய நியாயமான குரலை வந்து அவங்க சட்டசபையில் மிகப்பெரிய அளவில் அது எதிரொலிக்காத ஒரு தோல்வி நிலை தான் வந்து இந்த அரசியல் மாற்றங்களை மிகப்பெரிய காய் நகர்வு. ஸோ இதை வந்து கணிக்க முடியாது யாராலையுமே, ரங்கராஜ் பாண்டியில் யாராலையும் கணிக்க முடியாது. இதோட மூல காரணமே வந்து ஜாதிவாரி ஓட்டெடுப்பு. முக்கிய எல்லா ஓட்டுமே சமூக நலன்கள் சார்ந்து ஜாதி மதங்களை தாண்டி எல்லா ஓட்டுமே வந்து விஜய்க்கு போனது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலி நாங்கள் தற்கூரி இல்லை, சாட்டை பேசுறாருல அவர் தான் தற்கூரி மாதிரி பேசுகிறாரு. இவங்க என்னமோ 20 வருஷம் 70 வருஷமாக கட்சி டிவிக்கு வந்து 70 வருஷம் கட்சி இருக்க மாதிரியும், அவங்களாம் வந்துட்டு புது கட்சி மாதிரியும் டிவிக்கேவை தான் எல்லாம் எதிர்க்கிறாங்க. இவர் வந்துட்டு அரசியல்லையோ இது நாள் வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் எந்த இதுவுமோ தப்போ எதுவுமே பண்ணதில்லை. இப்போ அவர் வந்துட்டு ஏதாவது நடந்தால் கூட தப்பான முடிவோ ஏதோ தப்போ பேசுகிறதோ அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்களாம் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமையே ஆனால் இவ்வளோ தூரம் இவர் வந்துட்டு இவ்வளோ விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஏன்னே தெரில. அப்புறம் நேற்று அந்த நெப்போலியன் வீட்டில் நடந்துச்சுல்ல என்டிகே, அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில எங்களுக்கு. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இப்படி சிஎம் ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறாங்க. இன்னும் நிறையா தொகுதி ஜெயிச்சா எப்படிலாம் பண்ணுவாங்களோ தெரில. 1 இயர் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய கொடுப்பாங்க, இப்படிலாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க அவர். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டெப்பாக அவருடைய கொள்கை எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு எம்எல்ஏ யார் அதெல்லாம் கேண்டிடேட்ஸ் யாருன்னே தெரியாது. மக்கள் எல்லாருமே இந்த ஒரு ஆள் நம்பி தான் போட்டிருக்கோம். அப்படிங்கிறப்போ இவர் வந்துட்டு பண்ணுவார் நிறைய. ஏன்னா பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அந்த ஒரு விஷயம்லாம் வந்தால் யாருமே வந்துட்டு ஆக்ஷனோ எதுவுமே எடுக்கிறதில்ல. இவர் வந்துட்டு அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் ஏதாவது ஒரு பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம். கூட்டம்லாம் ஓட்டாக மாறிடாதுன்னு ஒன்று சொன்னாங்க, சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் அதை சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ அவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே நாங்கள் உடச்சி முன்னே வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறதுல நாங்கள் நம்பர் 1 இருப்போன்றதை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. யார் என்ன சொன்னாலும் அவர் வழியில் கரெக்டாக போயிட்டு எல்லாமே பண்ணார்னா இட் வில் பி பெஸ்ட். நிறைய பேர் சொன்னாங்க இருக்கிறதுலே சென்னையில் தான் பெரம்பூரில் தான் வந்துட்டு சர்ச்செல்லாம் அதிகமாக இருக்குது, அதனால தான் அவர் அங்கே நிற்கிறாரு, வேறு பக்கம் நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எல்லா பக்கமுமே டிஎம்கே ஏடிஎம்கே கூட மாறி வரல. இப்போ போட்டியில் டிவிக்கே டிஎம்கே இல்லைனா டிவிக்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி தான் போட்டி வந்திருக்கு. அவர் எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருப்பார். அந்த ஜாதி மதம் அந்த மாதிரிலாம் பார்த்து நிற்கல.
இதே வேற எங்கேயாவது நின்றுருந்தாலும் அவர் தான் வந்திருப்பார். இவ்வளோ இவங்க எல்லாருக்குமே வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் இல்லை. இங்கே செங்கோட்டையன் இருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அரசியலில், அவங்களுக்கும் அந்த தாட் இருக்கும். இப்போ தானே வந்திருக்காங்க, போக போக அவங்களும் அதை கற்றுக்கிட்டு வழி நடத்துவாங்கன்ற ஒரு இல்லை, அதுக்கு எஸ்ஐஆரும் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னொன்று வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடி நகர்ந்துட்டாங்க. என்னதான் நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் அது வந்து மக்கள் விரும்பி எதுவுமே போகிற கிடையாது. எல்லாருமே ரொம்ப வெல் எஜுகேட்டட். இவங்க கொடுக்குற 1000 ஓட்டு வந்து ஒரு நாள் உடைய கை செலவு கூட காணாது. அதை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. ஸோ அதை ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க மக்கள்லாம். இவர் வந்து அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, கண்டிப்பாக விமன்ஸ்க்கு சேஃப்டி கொடுப்பேன், இந்த ட்ரக் அப்யூஸ்லாம் கம்மி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதெல்லாம் அவர் பண்ணார் அப்படின்னா இவர் ஆட்சியில் வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற 5 இயர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவாருன்ற இது இருக்குது. சினிமாக்காரே வந்து பெரிய பெரிய ஜாம்பானில் வந்து விஜய்க்கு சரியான சப்போர்ட் கிடையாது. ஏன் சரத்குமார் ஆகட்டும், அவர் ஒரு 5 இடங்கள் கூட பிடிக்க மாட்டான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே தந்தி டிவியில் இருக்கட்டும், அவரும் கூட 10 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அவர் 10 இடங்களை பிடிச்சா கூட நான் வந்து இந்த அரசியல் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் எவ்வளோ எதிர்ப்புகள், விஜய் வந்து வரமாட்டார் பண்ண மாதிரி. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நானும் வந்து ஒரு அரசியலுடைய ஒரு கிட்டத்தட்ட வந்து கணிக்க முடியாத இடத்துல இருந்து நானும் என்ன நினச்சேன்னா, நம்ம விஜய் பிடிக்கும், யாருக்கு தான் ஒரு புது தலைவன் வந்தால் பிடிக்காது, ஓகேங்களா. நாட்டுக்கு நல்லது நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அப்படிங்கும்போது யாரும் தடுக்கிறது கிடையாது. ஆனால் கணிப்பு படி என்ன நினச்சோன்னா 1 to 5 இடங்கள் 10 இடங்கள் ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து மிகப்பெரிய வெற்றி. ஏன்னு கேளுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஎம்கே அறிஞர் அண்ணா ஆரம்பித்து கலைஞர் வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஜாம்பவான்கள் ஆண்ட கட்சி ஒரு டிஎம்கே, ஓகேங்களா. அதற்கு எகென்ஸ்டாக இருந்த கலைஞர் காலத்தில் வந்து பிரிஞ்சு தனித்துவமாக நின்று எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து அதாவது வந்து ஏடிஎம்கே உருவாக்கி அவரும் ஆட்சியை பிடிச்சி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பெண்மை சக்தியாக இருந்து ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அந்த கட்சிகள் இன்னும் நடைமுறையில் இருக்குது, ஓகேங்களா. டிஎம்கேவும் இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. அப்படிப்பட்ட அரசியல் காலத்தில் அதாவது வந்து ஒரு சினிமாவே கடல்ன்றும்பாங்க, அதில் ஜெயிக்கிறது. அந்த சினிமாவிலையும் ஜெயிச்சுட்டு இந்த அரசியல்ன்றது வந்து ஒரு கருங்கடல். அந்த கடலுக்கு வந்து ஆழமே அளக்க முடியாது. அப்படி ஒரு பாலடைஞ்ச கடல் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து நெருப்பு கடல் ஒரு அரசியல் அப்படின்றது. அந்த அரசியலில் வந்து விஜய் அவர்கள் வந்த முதல் தேர்தலே வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க, ஓகேங்களா. இது சாதாரண வெற்றி கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு புரட்டி போடக்கூடிய, இன்றைக்கி வந்து மற்ற எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் வந்து எல்லா ஒரு வெற்றியும் வந்து ஒரு சாதாரணமாக பார்த்துருவாங்க. ஏன்னா ஜெயிச்சிங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து 1-2 இடங்களில் 1-2 ஆட்சியை பிடிச்சி வந்த கட்சிகள். ஆனால் விஜய் அவர்கள் பிடிச்சிருக்கு வந்து சாதனை கிடையாது. முதல் தடவை அரசியலுக்கு வந்து அதாவது வந்து 75 வருஷ கட்சியும் 54 கட்சியும் தோக்கடிச்சு வந்திருக்காரு. அதாவது எப்படி வந்திருக்காரு, இப்படி ஃபினிஷ் பண்ணி எல்லா கட்சியும் காலி பண்ணிட்டு தளபதி அப்படியே சிங்கம் மாதிரி வந்திருக்கிறாப்புல. அதாவது வந்து நானுமே வந்து ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் வந்து எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் ரோல் மாடல், கமலஹாசன் தான் ரோல் மாடல், அஜித் சார் தான் ரோல் மாடல். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாருமே வந்து பெருசாக நாட்டுக்கு செய்யணும், என் சம்பளத்தை விட்டுட்டு என் குடும்பத்தை விட்டு வந்து நாட்டுக்கு எதனா செய்யணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. எனக்கு வந்து ஆனால் விஜய் வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். விஜய் வந்தது மட்டும் இல்லாமல் ஆனால் ஜெயிப்பாரா, இப்படியாவது வந்துடக்கூடாதா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அப்படின்றவங்கள எதிர்ப்புனா நீங்கள் ஒன்று கேட்டீங்க சார், எதிர்ப்புனா சாதாரண எதிர்ப்பு கிடையாது சார். அதாவது வந்து அவர் ஒரு மாநாடு போடுறாரு, அந்த மாநாட்டில் 41 பேர் சாகுறாங்க சார். அந்த பழி விஜய் மேலே விழுவு சார். மனுஷன் உடஞ்சி போய் அங்கேருந்து அவசரமாக அவர் சொன்ன விஷயத்தை கூட வந்து அந்த இடத்துக்கு வந்து மது பொருட்களை பற்றி பேசிட்டு, அதாவது இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றி பேச ஆரம்பிக்க சார். ஆரம்பிச்சோன்னா கரண்ட் கட்டு எல்லாம் முடிஞ்சு 41 உயிர்கள் பலியாயிருச்சு. அங்கேருந்து மனுஷன் அதிரிபரியாக முடிஞ்சு தன்னோட அரசியல் பயணத்தை முழுசாக கூட பேச முடியாமல் வந்துட்டார் சார். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு ஏன் சப்போர்ட் அவர் குடும்பத்தில் கூட கிடையாது சார். அவங்க மனைவியை வந்து டைவர்ஸ் கேட்டு ஏங்க இந்த டைமில் வந்து ஒரு மனைவி கோர்ட்டுக்கு கேஸ்ன்னு ஏறலாமாங்க? அப்படி வந்து அதுவும் எப்படி மனைவியே கட்டின பொண்டாட்டி எத்தனை இருந்த மனைவியே விஜய்க்கு எங்கன்ஸ்டாக வந்து கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி படம் சொல்லிட்டு ஜனநாயகம் வந்து தன் ரசிகர்களுக்காக ஒரு படத்தை வந்து ஒரு படைப்பை கொடுத்துட்டாவது போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்க ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தையும் ஆன்லைன் ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய்க்கு 1 அடி 2 அடியில் அடிமால் அடி, சரியான அடி. அத்தனையும் தாங்கி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா நான் சொல்கிறேன், ரஜினி கமலாவது இன்னையிலேருந்து நான் விஜய் ஃபேன். இந்த துட்டை நான் தைரியமாக போடுவேன், நான் தைரியமாக சொல்லுவேன். விஜய் இனிமேல் நான் விஜய் ரோல் மாடல் எடுக்கிறது வந்து பெருமையாக நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர் டீனேஜர்ஸ்லாம் வந்து தற்கொலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கூட சில டைமில் வந்து திட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் டீனேஜர்ஸ் 2K கிட்ஸ் நீங்களாம் ரொம்ப தெளிவுப்பா. நான் அடித்து சொல்கிறேன், நான் ஒரு 90 கிட்ஸாக சொல்கிறேன், நீங்களாம் தெளிவுப்பா. எங்கள் காலத்தில் வந்து அந்த தைரியம் கிடையாதுப்பா. ஒரு தலைவர் வந்து டிஎம்கே இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சி மாற்றம் நடக்கிறத வந்து மாற்றி போட்டு எப்படியாவது புது தலைவர் கொண்டு வர யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலாம். ஆனால் நீங்கள் எனக்கு தலைவன் வேணும்பா, எனக்கு இந்த தலைவன் தான் வேணும்பான்னு சொல்லி நீங்களாக தேர்ந்தெடுத்து நீங்களாக வந்து இன்ஸ்டாகிராமில் சரி, இன்றைக்கி இருக்கிற வந்து 2K ஜென்ரேஷன் வந்து கிட்ஸ்லாம்
மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க சார், அரசியல் தைரியமாக சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க சார், இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க சார், அவரோட தலைவர் அவங்களா தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 2K கிட்ஸ், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஓகேங்களா, உங்கள் தலைவர் இவ்வளோ பெரிய அளவுகள் நீங்கள் வந்து ஒரு நம்பி உங்கள் தலைவர் நீங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து இந்த எந்த ஒரு அரசியல் வரலாற்றுமே சாத்தியமே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள். நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் வந்து நம்மளை வந்து விஜய் காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையும் சரி, அன்பும் சரி. இளைய தளபதி அவர்களே, வருங்கால முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். எப்படி வந்து மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களோ அந்த நம்பிக்கை நீங்கள் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. நீங்கள் வாக்குறுதி கொடுத்த மாதிரி வந்து பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக நாட்டுக்கு தேவை. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகமும் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி நீங்கள் திரைப்படங்களில் கத்தி படங்கள்லாம் வந்து விவசாயத்தை காப்பாற்றுற மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் கைகூப்பி கேட்குறேன், எந்த அரசியல் தலைவர்களும் விவசாயத்தை பற்றியும் எடுத்ததும் கிடையாது, விவசாயத்தை காப்பாற்றதும் கிடையாது. மக்களும் விவசாயிகளும் எத்தனையோ பேர் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. நான் கைகூப்பி ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த பையனாக கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த விவசாயத்தையும் நம்மளுடைய பெண்களையும் இந்த வந்து எந்த ஒரு லஞ்சமும் கரைப்படியாமல் தமிழகத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வந்து இந்த நாட்டை காப்பாற்றுங்க.